மாதி பகவான் முதற்று உள்ளது. என் பெயர் கௌசல்யா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். போலியக்கவுண்டன் பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் படிக்கிறேன். பொள்ளாச்சியில நூற்றாண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா இங்கே நடக்குது. அதுல என்ன டான்ஸ் ஆடுற, அதனால எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. வாய்ப்பு கொடுத்த பள்ளிக்கு நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். கோட்டூரோடு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற இருக்கின்ற நூற்றாண்டு விழாவிலே இந்த பள்ளிக்கு இடம் கொடுத்த தொடைவள்ளல் PT சென்னப்ப கவுடர் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 21 ஏக்கரா இந்த பள்ளிக்காக அன்றைய தினம் நன்கொடை அளித்து இந்த பள்ளியிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று மிக மிக உயர்ந்த பதவியிலே இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய கொடைவள்ளல் தன்மையில் பங்கு முக்கிய பங்காக வகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியிலே என்னுடைய 1972 to 75 வரை 6, 7, 8 ஆகிய வகுப்புகளில் நான் பயின்றிருக்கின்றேன். நான் பயின்ற பிறகு என்னுடைய நடுநிலைப்பள்ளி முடித்த பிறகு முனிசிபல் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே 12ஆம் வகுப்பு வரை படித்து பிறகு பொள்ளாச்சி NGM கல்லூரியிலே டிகிரி முடித்து பின்பு மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிசம் என்ற CTS சேரன்ட்ரி இன்ஸ்டிடியூட்டில் அதையும் முடித்து வெளிநாடு துபாய் சென்று இந்த பள்ளியிலே பயின்றதால் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். இந்த துபாய் சென்று அங்கு ஒரு 11 ஆண்டுகள் பணியெடுத்து பின்பு மீண்டும் வந்து இந்த பள்ளியினுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையிலே இந்த நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே நானும் ஒரு மாணவனாக என்னை உருவப்படுத்தி கொண்டு இங்கே வந்து இத்தனை மாணவர்களை பார்க்கின்ற பொழுது என்னுடன் தோழர்களாக என்னுடன் படித்த அவங்க அப்பா இன்னைக்கு வரல, ஆனால் மகன் வந்திருக்கிறான். அவனை பார்த்தவங்க தம்பி என் கூட படிச்சது நல்லா இருக்கேன்னு அவனையும் கேட்டுட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு இன்னைக்கு இந்த விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கு. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு தன் கூட பிறந்தவங்களை விட தன்னுடைய சொந்த பந்தங்களை விட தன்னுடன் படித்த மாணவர்கள் தான் தன்னுடைய உறவாக நினைத்து இன்னைக்கு அவங்க ஃபீல் பண்ணும்போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்குது. இவங்களை எல்லாம் ஒருவரை பார்த்து மகிழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை பாதையை கடந்து வந்த பாதையெல்லாம் சொல்லி அவங்க சந்தோஷப்படுகின்ற பொழுது உண்மையிலே இந்த நிகழ்வு வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு நம் மாணவ மாணவிக்கு கோட்டூர் ரோட்டில் படித்த மாணவ மாணவி கண்டிப்பாக கிடைத்திருக்கிறது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மேலும் வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இந்த மாணவ மாணவிகள் தன்னுடைய நிறைகுறைகளை எல்லாம் தன்னுடன் படித்த மாணவ மாணவிகளோடு சொல்லும் போது நான் கேட்டு வாட்ஸ்அப்பில் பார்க்கின்ற பொழுது எனக்கே ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்கிறது. இந்த நிகழ்வு வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. இதை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு செய்த பேட்ச் குரூப் மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த விழா இனிதே நடைபெற்று இந்த பொள்ளாச்சி நகராட்சியில் நடைபெறுகின்ற நடுநிலைப் பள்ளியினுடைய விழா மேலும் சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் மீட் பண்ணியிருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? காலையிலேயே வரணும்னு நினைச்சேன், முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்தது. இப்போ காலையிலேருந்து எனக்கு கையை வரல, காது ஓரல, பசங்களை போய் பார்க்கணுங்கிற ஒரு முடிவு இதாக இருக்குது. வந்து நின்று எல்லா செட்டையும் பார்த்தேன். அந்த பச்சைக்காரில் எங்கள் டீம் அங்கே ரொம்ப. நீங்களே எத்தனை வருஷம் பேட்ச்? நாங்கள் 90-98. உங்க படிச்ச எல்லாரும் வந்திருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேற என்ன சொல்லுவாங்க? வேற விழா ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம சகாயராஜ் அவர்கள், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. தமிழக அரசின் ஆணைக்கிணங்க
நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம் எங்கள் பள்ளியில். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 1921 கோட்டூர்வழி நடுநிலைப் பள்ளி தொடங்கப்பட்டதிலிருந்து எத்தனையோ மாணவர்கள் இங்கிருந்து படிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 1/4 நூற்றாண்டுகளாக நான் இங்கு ஆசிரியர் பணியில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் என்பதில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. சிறு குழந்தைகளாக வந்த மாணவ செல்வங்கள் இப்பொழுது பெரியவர்களாகி பல்வேறு துறைகளில் பல தொழில்களில் மிகச்சிறந்தவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறியும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த தாய் எந்த நிலையில் இருக்கிறாளோ அதே நிலையில நாங்கள் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எதை கொடுக்குறோமோ அதே தான் திருப்பி நமக்கு கிடைக்குது. அன்பு, பாசம், கனிவு இவற்றுடன் கொடுத்த கல்வி இப்போ மாணவர்களிடமிருந்து அன்பாகவும் பாசமாகவும் கலந்த மரியாதையோட எங்களுக்கு திரும்ப கிடைச்சு இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான நூற்றாண்டு விழா கொண்டாடுவது எங்களுக்கு வாழ்க்கையிலேயே கிடைக்க முடியாத அதாவது பாரத ரத்னா விருது எங்களுக்கு கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவோமோ அதை விட பெரிய விருது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்படிங்கிற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிலையில மீண்டும் எங்க பள்ளி நல்லா செயல்படும், நல்ல சிறந்த மாணவர்களை நமக்கு மேலும் மேலும் உருவாக்கி தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த பள்ளியில 1990 முதல்ல இந்த பள்ளிக்கு தான் நான் ஆசிரியராக பணியாற்ற வந்தேன். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று கூறுவார்கள். அந்த பழமொழிக்கேற்ப எல்லா ஆசிரியர்களுமே நாங்கள் தொடர்ந்து நல்லா பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். சின்ன மாணவர்கள் சின்ன குழந்தைகளா இருக்கிறப்போ உடனே எங்களுடைய கற்றல் விளைவுகள் அவைய எப்படி வந்தாங்க, எங்களுடைய பணிக்கு பாராட்டி அப்பவே கிடைச்சதா அப்படின்னு நாங்களாம் ஒவ்வொரு சமயம் திருப்தியாகாம இருப்போம். விழாவோட மாணவர்களை எல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. எங்களுடைய கற்றல் விளைவுகள் எங்களுடைய நாங்கள் பாடுபட்ட பணிகள் அனைத்துமே சிறந்த முறையில் மாணவர்களிடம் சென்றுள்ளது. இந்த மாணவர்களை பார்க்கிறப்ப நாங்கள் உண்மையும் உற்சாகம் ஆகிறோம், பெருமிதம் கொள்கிறோம். நான் என்னுடைய இந்த பள்ளிக்கு நான் மறுபடியும் 2017ஆம் ஆண்டு தலைமை ஆசிரியராக வந்தேன். சின்ன பள்ளிக்கூடமே என்று நினைத்தேன். ஆனால் இந்த விழாவை பார்த்த பொழுது எனக்கு பெரிய பள்ளியில் பணியாற்றிய கிடைத்த சந்தோஷத்தை விட இப்பள்ளியில் கிடைத்த சந்தோஷமே எனக்கு பெருமையாக இருக்கிறது. மனம் நிறைவாகவும் இருக்கிறது.